முதல்ல வெற்றி பெற்ற நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருக்கிறோமா இல்லையா? இந்த 30 நாள் எங்கேயாச்சும் ஏதாவது தலைக்கணம் வந்து நமக்கு துமுறு வந்து எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம தலைவர் எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு ஏதாச்சும் பேசணுமா? நாங்கள் வெற்றி பெற்று நேராக நிர்வாகத்துக்குள்ளே போயிட்டோம். 50 வருஷ பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் ஊழல், இதை தவிர எதுவும் தெரியல. அதை சரி செய்கிறதுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் திருப்பி டெய்லி மீட்டிங் போட்டு நம்மளுடைய வெற்றியை வந்து ஒரு கேவலமாக பேசுறது. தமிழக வெற்றி கழகத்தோடைய வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு அல்ல, தமிழக வெற்றி கழகத்தோடைய வெற்றி பெண்களுக்கான, இளைஞர்களுக்கான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க கொச்சைப்படுத்தினா பெண்களை கொச்சைப்படுத்தியதா அர்த்தம். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கணுமா வேணாமா? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். இல்ல இது வந்து எது ரீதியா முடியல, உள்ளாவுறதே தப்பு. அப்புறம் நீங்க வந்து இதெல்லாம் ரிச்சல் தீர்வாங்க நான் ஆய் ஆர்ப்பாட்டம் பண்றோம். நாளைக்கு மாற்றி ஒரு வேலை கூட முடிஞ்சிருமா? வேலை பண்ணுவாங்க. இங்கே நிறைய பேர் சிஎம் அமைச்சர் நல்லா சொல்லிருக்கோம். அதனால நான் ஒரு இடத்த கொடுத்துருக்கோம், அதை போட்டுருக்கேன். இந்த போட சொல்லி நான் சிஎம் பார்த்து நான் பேசுறேன். அவ்வளவுதான். நல்லா இல்ல மாமாவுக்கு வேலையே கிடையாது. முதல்ல மாமாதா வந்து அவங்க வந்து எம்எல்ஏ மட்டும்தான், எம்எல்ஏ மட்டும் தான் பார்க்கணும். அது வந்து ஆட்சி எல்லாம் வந்து அதிகாரம் நுழைய கூடாது. முடிவு பண்ண முடியாது. நான் பார்த்து விஷயம் சரியா சார் வாங்க. தமிழ கைது பண்ணல வேற கட்சி போட்டதில்ல.